ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இன்று இரவுக்குள்ளாகவே இந்த வராகி அம்மாவின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டுட்டீனா கண்டிப்பாக நாளைக்கு நீ நினச்சது உன் விருப்பம் போலவே உன் வாழ்க்கையில் நடந்துருமேன்னு செல்லமே. தண்ணி அடுப்பில் வச்சு அதை கொதிக்க வைக்கும்போது அந்த கொதிக்கிற நீரில் உன் முகத்தின் பிரதிபலிப்பை பார்க்க முடியாது. ஆனால் அமைதியான அந்த தண்ணீரை அடுப்பு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அமைதியாக தண்ணி இருக்கும்போது அதில் உன் முகத்தை பார்த்தீன்னா தெளிவாக தெரியும் தானே. அதே போல தான் நீ கோபமாக இருக்கும் சூழ்நிலையில் உண்மை என்னங்கிறத உன்னால் தெளிவாக உணர முடியாது. அமைதியாக இருக்கும்போது தான் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை நீ தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அதனால் உன் மனசை கட்டுப்படுத்தி நீ எப்போதும் அமைதியாக இருக்க தயாராகு. உன் உணர்ச்சிகள் எல்லாமே உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணுமே தவிர அடுத்தவங்க கருத்துக்கெல்லாம் அடுத்தவங்க கருத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட்டம் போடக்கூடிய அளவுக்கு உன் உணர்ச்சிகளை விட்டு வைக்காதே என் செல்லமே. உன்னுடைய சக்தி உனக்குள்ளதான் இருக்குதே தவிர வெளியில இல்லை. உன் சக்தியை அதிகப்படுத்தி உன் திறமையின் மூலமா இந்த உலகத்தை நீ ஜெயிக்க தயாராகு. யாரையும் பழிவாங்கிறதுக்காக நீ உன் நேரத்தை வீணாக்க வேண்டாம். உன்னை காயப்படுத்துறவங்களும் உனக்கு எதிராக துரோகம் செஞ்சவங்களும் நிச்சயமாக அவங்க செஞ்ச தர்மத்திற்கான, அதாவது அவங்க செஞ்ச கர்மாவுக்கான கர்ம வினைப்பயனை அனுபவிப்பாங்க. உன் பிரச்சனைகள் மழை நிற்காம பெஞ்சுக்கிட்டே இருக்கிறது போல தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கேன்னு வருத்தப்படாத. உன் நல்ல நேர்மறை எண்ணங்களுக்காகவே இந்த வராகி அம்மா குடையாக இருந்து பிரச்சனைகள் எனும் மலையிலிருந்து உன்னை காப்பாற்றுவேன். நீ நினைச்சது எல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் என்று செல்லவே. ஆனால் உடனே நடக்கணும்னு நினச்சி பிடிவாதம் பிடிச்சின்னா கண்டிப்பாக ஏமாற்றமும் வலியும் தான் மிஞ்சும். நல்லது நடக்கும்னு நம்பு. அதை எப்போ நடத்தி கொடுக்கணுமோ அப்போது இந்த வராகி அம்மா சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். நம்பிக்கையோட என்னை வணங்கும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் நிச்சயம் வெற்றியை பெற்று தந்தே தீருவேன். எந்த சூழ்நிலையிலையும் உன் முயற்சியை மட்டும் கைவிட்டாத. இந்த உலகத்தில் நல்லது கெட்டதுன்னு எல்லாமே கலந்து தான் இருக்கும். அதில் கெட்டதையும் குறைகளையும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் மட்டுமே நீ தேடிக்கிட்டு இருந்தீன்னா அது மட்டும்தான் உன் கண்ணில் படும். அதை தாண்டி நேர்மாறாக யோசி. இந்த உலகத்தில் உனக்கு எது நல்லதுன்னு தேடுனீன்னா உனக்கான நல்லதை கண்டிப்பாக உன்னால் கண்டுபிடிக்க முடியும். உன் வாழ்க்கைக்கான நல்லதை உனக்கு நடத்தி கொடுக்க இந்த வராகியமாக இருக்கும்போது எதையும் யோசிச்சு நீ கவலைப்பட வேணாம். இந்த உலகத்தில் நடக்கிற பெரும்பாலான விஷயங்களுக்கும் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என் செல்லமே. சுற்றி இருக்க சூழ்நிலைகள் மூலமாக தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நடந்துக்கிறாங்க. அவர்களுடைய மனநிலையும் அவர்களை பொறுத்ததல்ல, சுற்றி நடக்கும் விஷயங்களை பொறுத்தது. உன் வாழ்க்கையை நீ உன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கோ. சுற்றி நடக்கிற விஷயம் எதுவாக இருந்தாலும் நீ தைரியமா உனக்கான விஷயங்களை துணிச்சலாக செய்ய பழகு. அடுத்தவங்களுடைய உண்மையான கணத்தை, அதாவது உண்மையான அவங்களுடைய மனசை, அவங்களுடைய குணத்தைன்னு அவங்கள பற்றி நீ முழுசாக தெரிஞ்சுக்கிற வரைக்கும் யாரையும் குருட்டுத்தனமாக கண்மூடித்தனமாக நம்பிடாதே. ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய பேர் நல்லவங்களைப் போல நடிக்கிறதுல வல்லவங்களாக இருக்காங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றத தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது உன் கைகளில் தான் இருக்குது என் செல்லமே. அறிந்தும் அறியாமலும் நீ 1000 தவறுகளை செஞ்சுருக்க. இப்போ அதை பற்றி யோசிச்சு நீ கவலைப்பட்டு உனக்கு நீயே தண்டனையை கொடுத்துக்காத. தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை உணர்ந்து திருந்திக்கிட்டாலே அது உண்மையான பரிகாரமாகத்தான் இருக்கும். ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேனே, அப்போ இப்படி பண்ணிட்டேனே, இப்போ அப்படி பண்ணிட்டேனேன்னு குற்ற உணர்வுகளை, கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நினச்சி வருத்தப்பட்டு வாழ்வதை விட மறுபடியும் அந்த தவறை செய்ய மாட்டேன்ற உறுதியோட சிறப்பாக வாழ்வது தானே புத்திசாலிக்கு அடையாளம். உன் மன பாரங்களை எல்லாம் நான் ஏந்திக்கிட்டு என் அருளால் உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் வெற்றிகளை உண்டாக்கி தர்றேன். இருள் சூழ்ந்த தனிமையில் நீ சிக்கிக்கிட்டாலும் உன்னை காப்பாற்ற நான் ஓடி வருவேன்னு செல்லமே. ஒரு சின்ன புழு தன்னை சுற்றி கூடு கட்டிக்கிட்டு அந்த கூட்டுக்குள்ளேயே வசித்து அதுக்கப்புறம் வண்ணத்து பூச்சியாக மாறி வெளிவருகிறதை பார்த்துருக்கிய? புழு கூட்டுக்குள்ளே போகிறது செத்து போகிறதுக்காகவும் முடிவுக்காகவோ அல்ல, சிறகுகள் முளைச்சதுக்கப்புறம் வெளியே வந்து பறக்கலான்ற அந்த நல்ல எண்ணத்தோடு தான் நீயும் அமைதியாக உன் வாழ்க்கையை எதிர்த்து போராடி உள்ளுக்குள்ளேயே இருக்கும்போது
ஒரு நாள் எல்லாத்தையும் தாண்டி ஜெயிச்சு வெற்றிகரமாக வண்ணத்து பூச்சியா இந்த உலகத்தில் உயர்ந்து பறக்க தான் போகிற. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். ஒவ்வொரு பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா சமாளிக்கிறதுக்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன். நீ முயற்சி செய்யும் ஒவ்வொரு நிமிஷமும் என் அருள் நிச்சயம் உனக்கு துணையாக இருக்கும். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்களையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான வரத்தை கொடுக்க நான் வந்துட்டேன் என் செல்லமே. உன் மன காயங்களை எல்லாம் மாற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ போகும் பாதையில் நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து நல்ல மாற்றங்களை கொண்டு வருவேன். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கும் நல்லபடியாக வாழ்வதற்கும் என் அருள் நிச்சயம் உனக்கு துணையாக இருக்கும். எல்லார்கிட்டையும் போய் நீ யாருங்கிறத நிரூபிக்கணுன்ற அவசியம் இல்லை. நீ அமைதியாக இருந்தாலே அது உன் வாழ்க்கையை அழகாக உயர்த்தி காட்டும். என் அருளே உனக்கான பலமாக மாறும் என் செல்லமே. இப்போது கூட என் அருளின் மூலமாக ஆசீர்வாதத்தின் மூலமாக தான் இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன் விருப்பத்தை நிறைவேற்றி தரப்போகிறேன். மனசில் இருக்கக்கூடிய சில காயங்களுக்கு மருந்து போடணும்னா அதுக்கு அன்பான நல்ல மனசு உள்ளவங்க வேணும். அன்பான மனம் கொண்ட நல்ல மனிதர்கள் ஆறுதலான 4 வார்த்தைகளை சொல்லும்போது அதுவே உன் மன காயத்துக்கு மருந்தாக இருக்கும் அல்லவா. நீ துன்பப்படும்போது உனக்கு துணையாக வந்து நிற்கிறவங்க உண்மையான உறவுகள்ன்றதை நீ மறந்துட வேண்டாம். நீ கஷ்டப்படும் போது உன்னை விட்டு காணாமல் போகிறவங்க பொய்யான பொழியான மனிதர்கள் என்பதையும் நீ மறந்து மறுபடியும் அவங்கள உன் கூட சேர்த்து வச்சுக்காதே என் செல்லமே. உன் வேதனைக்கு காரணமாக யார் இருந்தாலும் அவங்கக்கிட்ட சண்டை போடாமல் கோச்சிக்காம அவங்கள அவமரியாதையாக பேசாமல் நீ அமைதியாக அவங்கள விட்டு விலகி போயிடு. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உண்டாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னை சுற்றி இருக்கிறவங்கள யார் உன்னை தேவைக்கு பயன்படுத்திக்கிறாங்க, யார் உனக்காக வந்து எல்லாம் செஞ்சு தர்றாங்க, உன்னை நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை செய்கிறாங்கன்றத கவனித்து உற்று நோக்கு. என் அன்பு பிள்ளையான உனக்கு யார் நல்லதை நினச்சாலும் நல்லதை செஞ்சாலுமே கூட இந்த வராகி அம்மா அவர்களுக்கும் சேர்த்து ஆசீர்வாதங்களை கொடுப்பேன்னு செல்லவே. நீ நல்லா இருக்கணும் நல்லபடியாக வாழணுன்ற ஒரு தெளிவான முடிவை எடுத்துட்டு அதற்கான வேலைகளை சிறப்பாக செய்யும்போது அது உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். இந்த வராகி அம்மாவும் உனக்கான நல்ல வழிகளை காட்டுவேனே செல்லமே. காசு பணம் இல்லாத போதுதான் யார் உன்னை உண்மையிலேயே மதிக்கிறாங்க, யார் இத்தனை நாள் உன் கையில் இருந்த காசு பணத்துக்காக வசதிக்காக உன் கூட இருந்தாங்கன்றது உனக்கு புரிய வரும். நல்ல மனசை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் எதையும் செய்ய முடியாது. நல்ல குணமும் புத்திசாலித்தனமும் விவேகமும் கூட வாழ்க்கைக்கு அவசியம். வசதி இல்லாமல் காசு பணம் இல்லாமல் வாழ்வது அவமானம் அல்ல, மனிதத்தன்மை இல்லாமல் வாழ்வதுதான் உண்மையான ஏழ்மை. நீ எப்போதும் மனிதாபிமானம் கொண்ட நல்ல பிள்ளையாக இரு. தப்பு செஞ்சாலும் அதை மன்னிச்சு அவங்கள மன்னிச்சு கடந்து போய்கிட்டே இரு. யாராவது தவறு செஞ்சுட்டு உன்கிட்டயே ஆணவத்தோடு நடந்துக்கிறாங்க, மன்னிப்பு கேட்காதவங்களா இருக்காங்கன்றதுக்காக அவங்கள நினச்சி யோசிச்சு அவங்க செய்கிறதையெல்லாம் யோசிச்சு நிம்மதியை இழக்க வேண்டாமேன்னு செல்லமே. ஒருத்தவங்களை பார்த்து நீ கோபப்படும் போது எரிச்சல் அடையும் போது அது அவங்கள ஒன்றும் பண்ணாது, ஒன்றை தான் காயப்படுத்தும். உன் உடம்புக்கு தான் அது ஆரோக்கிய குறைபாட்டை உருவாக்கும். அதனால் அடுத்தவன் செஞ்ச தப்புக்கு நீ தண்டனை அனுபவிக்காம அனைத்தையும் மறந்து கடந்து போக தயாராகு. வாழ்க்கை சில நேரங்களில் உன்னை பின்னுக்கு இழுப்பதே இன்னும் உன்னை உயரமான முன்னேற்றத்துக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு தான். வில்லும் அம்பும் இதைத்தானே சொல்லுது. வில்லிலிருந்து அம்பை பின்னுக்கு இழுக்கும் போது தான் அம்பு வேகமாக முன்னேறி போகுது. அதே போல் உன் வாழ்க்கையும் உன்னை பின்னால் தள்ளுதுன்னா அதுக்கடுத்து நீ வேகமாக முன்னேறி போகிறன்னு தான் அர்த்தமே செல்லமே. யாரெல்லாம் உன் கண்களில் கண்ணீரை வரவழைக்கிறாங்களோ, யாரெல்லாம் உனக்கு எதிராக சதி வேலைகளை செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வராகி அம்மா பதில் சொல்லுவேன். நீ அத்தனை கஷ்டங்களையும் கடந்து வந்து வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராக இரு. யார் உன் கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேனே செல்லமே. உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வேதனைகளையும் மகிழ்ச்சியையும் நீ மற்றவங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள முடியுதோ இல்லையோ, உன் மனசுக்குள்ளே இருக்கிற அத்தனையும் அறிந்தவளாக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். எந்த சூழ்நிலையிலையும்
உன் கண்களில் கண்ணீர் வருவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். எப்போதுமே நீ சிரிப்பும் சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணுங்கிறது தான் ஒரு தாயாக என்னுடைய விருப்பமாக இருக்கு. கண்டிப்பா உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து நான் வாழ வைக்கிறேன். உனக்கு தீங்கு செய்பவர்களையும் உனக்கு கெட்டது நினைப்பவர்களையும் யோசிச்சு நீ மன வருத்தம் கொள்ளாதே என் செல்லமே. உனக்கான நல்லதை எல்லாம் இந்த வராகி அம்மா நடத்தி கொடுத்துருவேன். என்னை நம்பி நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்துறேன் என் செல்லமே. உன்னுடைய அழகான நல்ல மனசுக்காகவே உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான சந்தோஷங்களை நான் கொடுக்க போகிறேன். நல்ல மனசு உள்ளவங்க நல்லது நடந்தால் சந்தோஷப்படுறது போல மற்றவங்களுக்கும் நல்லது நடந்தால் அதை பாராட்டுவாங்க. மற்றவங்களுக்கும் உதவி செஞ்சு உயர்த்த நினைப்பாங்க. நீயும் மற்றவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு துணையாக நில்லு. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை சுலபமாய் சந்தோஷமானதாய் அழகானதாய் மகிழ்ச்சியானதாக மாறும்படி நான் செய்கிறேன். உன்னுடைய அமைதியான நல்ல மனசுக்காகவே உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். நீ அமைதியாக இருந்தாலும் நான் உனக்கு அனுசரணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்கி தருவேன். அடுத்தவங்கக்கிட்ட எப்போதும் மரியாதையோட பேசிக்க நடந்துக்க பழகு. மற்றவங்களை நீ மரியாதையோடு நடத்துறதுனால உன் வாழ்க்கையில் நீ எதையும் இழந்து விட மாட்டாய் என் செல்லமே. ஆனால் நீ எந்த அளவுக்கு மற்றவங்களை மதித்து மரியாதை கொடுக்குறியோ அது அவங்களுடைய மனசில் நல்லதை உருவாக்கும். அதன் மூலமாக இறைவனின் அருள் உனக்கு மிகப்பெரிய அளவில் கிடைக்கும். எப்போதுமே நல்ல புத்திசாலிகளும் அறிவாளிகளும் அதிகமாக பேச மாட்டாங்க. அவங்க சுற்றி நடக்கிறதையெல்லாம் அமைதியாக யோசிச்சுக்கிட்டும் கவனிச்சுக்கிட்டும் பார்த்துக்கிட்டும் நல்ல முடிவை எடுத்து செயல்படுவார்கள். அறிவுள்ள மனசில் 1000 சந்தேகங்களும் வரும். அதை அவங்க தெளிவுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க. நீயும் உன் மனசில் இருக்க சந்தேகங்களை எல்லாம் தெளிவுபடுத்திக்கிட்டு பேச்சை குறைச்சிக்கிட்டு செயலை அதிகப்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. என் அருளின் மூலமாகவே நான் உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் கவலை என்ன, உன் வருத்தம் என்னன்னு எல்லாமே எனக்கு தெரியும் என் செல்லமே. என்னடா இது வாழ்க்கை, ஏன் வாழ்கிறோன்னு தானே யோசிச்சு கவலைப்படுறேன். தேவையில்லாமல் இந்த வாழ்க்கையை வேண்டாம் வெறுப்பாக எதிர்மறை எண்ணங்களோட நீ வாழ வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறத காது கொடுத்து கேளு. வாழ்க்கைங்கிற புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்கள் இருக்கும். ஆனால் நீ அந்த புத்தகத்தில் பாதி பக்கத்தை படிச்சுட்டு நல்லா இல்லைன்னு மூடி வச்சிடாத. இனிமே தான் உனக்கான நல்ல பக்கங்கள், உன் வாழ்க்கையை அழகாக்க போகிற அற்புதமான வெற்றிக்கான பக்கங்கள் வரப்போகுது. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக வெற்றிகரமாக வாழலாம்.